பித்த பையில் கல் இருந்துச்சுங்க. அந்த கல் வந்து அந்த 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு நம்ம கிளினிக்கில் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இப்போ வந்து நல்லா இருக்காரு. அவருக்கு பித்த பையில் கல்லே கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஐயா கிட்ட கேட்கலாம் வாங்க. முதுகு வலி அதிகமாக இருக்குங்க. கட்டட வேலை தான் செய்வேன். வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் வந்துட்டு சரியாக பிள்ளைங்கிட்ட கூட எதுவும் பேச முடியாதுங்க. வந்து படுத்துக்குங்க. கட்டட வேலை தாங்க செய்கிறேன். வீட்டுக்கு வந்தால வலி தாங்க முடியாதுங்க, முதுகு வலி. இதுமாரினா ஒரு இந்த எண்ணெய் பலகாரம், ஓகே, வாமிட் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமாம், வாமிட்டெல்லாம் எடுத்தேங்க ஒரு நாள். ஒரு நாள் வாமிட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்தோம். நைட்டில் தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு வாமிட் வரும். எங்கனாச்சும் ஒன்று வெளியில் கிளம்பும்போது வாமிட் வந்துடும். சரிங்கய்யா. இப்போ வந்து இப்போ நான் மருந்து எடுத்தீங்க. இது மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆமாங்க. நம்மளுடைய பதிவை பார்த்து வந்தீங்க, கிளினிக்கில் வந்து மருந்தும் வாங்கி சாப்பிட்டீங்க. ஆமாங்க. இப்போ சாப்பிட்ட பின்னாடி எப்படிங்க உங்களுக்கு இருக்கு? இப்போ அந்த வலி வந்து குறைஞ்சிருக்கு. சூப்பர். லூஸ் மோஷன் ஆச்சு உங்களுக்கு. அந்த பேதி ஆன பின்னாடி தான் உங்களுக்கு வந்து கல் வந்தது தெரிஞ்சு. ஆமாங்க. எப்படிங்க ஐயா இருந்துச்சு? பச்சை கலரில் இருந்துச்சு. பச்சை கலரில் அவ்வளோ எவ்வளோ கல் வந்து உங்களுக்கு வெளியே வந்தது? அது வந்து இவ்வளோ கல் வந்திருக்கும். அதெல்லாம் ஒரு பகுதியை தான் எடுத்தேன். ஒரு பகுதி தான். அவ்வளோ கல்லும் ஒரு பகுதி தான் உங்களுக்கு. மோஷன் மூலிமா அந்த பித்தப்பை கல் வந்து வந்ததை இப்போ வீடியோவில் காட்டுவாங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ கல் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்க அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் பித்தப்பை கல். நேர்களே பாருங்க, ஐயாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்தது வந்து 1 டே மெடிசன் தான். இது இல்லாமல் வந்து 15 நாள் மெடிசனும் கொடுத்தோம். ஆனால் ஐயாவுக்கு வந்து 1 டே மெடிசன்லேயே வந்து பித்தப்பை கல் எல்லாமே வெளியே வந்துச்சு. அவர் வந்து இப்போ நல்லா சாப்பிட்றாரு. அவருக்கு வந்து ஜீரணமும் நல்லா ஆகுது. நிறைய பேர் பித்தப்பை கல்லால் அவதிப்படுவீங்க. நான் இந்த வீடியோ வந்து சந்தோஷமாக தான் கொடுக்குறேன். ஐயா கிட்ட மருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன். டைமுக்கு சாப்பிட முடியுது. இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கணும்.